தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனே போற்றி. அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள். கண்கள் மூடி இருளை பாருங்கள். அந்த இருளுக்குள் ஒளிந்திருக்கும் மாபெரும் மௌனத்தை கேளுங்கள். பூமி, வானம், நட்சத்திரங்கள், நாம் வாழும் இந்த காலம் என அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது என்று எப்போதாவது ஆழமாக சிந்தித்ததுண்டா? வெளிச்சமில்லை, இருளில்லை, அசைவு இல்லை, சத்தமில்லை. பஞ்சபூதங்களும் பிறக்காத அந்த ஆதி, அந்த மற்ற வெறுமையில் எந்த தொடக்கமும் இன்றி தானாகவே நிறைந்து நின்ற ஒரு மாபெரும் பேரொளிதான் எம்பெருமான் ஈசன். இந்த உண்மையை வெறும் கதையாக அல்லாமல் உங்கள் உயிரோடு கலக்கும் ஒரு மெய்ஞான பயணமாக இப்போது நாம் உணரப்போகிறோம். சிவபெருமானின் எல்லையற்ற கருணையும் அளவிட முடியாத பிரம்மாண்டமும் எத்தகையது என்பதை முழுமையாக உணர்த்தும் அந்த முதல் ரகசியத்திற்குள் நுழைவோம். இந்த மெய்ஞான பயணத்திற்குள் நுழைவதற்கு முன் ஈசனின் மீதுள்ள உண்மையான அன்பால் இந்த பதிவிற்கு உங்கள் விருப்பத்தை தெரிவித்து விடுங்கள். சிவபெருமானின் மாபெரும் கருணையை முழுமையாக புரிந்து கொள்ள இதை சற்றேனும் தவிர்க்காமல் இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். உலகம் முழுவதும் வலையொலிகளில் கூறப்படும் அதே கதையை நாம் இங்கே பார்க்கப் போவதில்லை. இந்த வரலாறு மனித மனத்திற்குள் ஒளிந்திருக்கும் அகந்தையை அழிக்கும் ஒரு தத்துவ போர். படைப்புக் கடவுளான பிரம்மதேவனும் காக்கும் கடவுளான திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற அகந்தையில் வாதிட்டுக் கொண்டிருந்த பெருங்காலம் அது. நானே அனைத்தையும் படைக்கிறேன், அதனால் நானே முழுமுதல் கடவுள் என்று பிரம்மதேவன் முழங்கினார். நானே அனைத்தையும் காத்து ரட்சிக்கிறேன், அதனால் நானே பெரியவன் என்று திருமால் வாதிட்டார். அந்த வாதம் மெல்ல மெல்ல போராக மாறும் நிலை உருவானது. அகந்தை என்பது இறைவனை உணர்வதற்கு தடையாக இருக்கும் மிகப்பெரிய திரை. பதவியால், செருக்கால், அறிவால் கண்கட்டி நிற்கும் அந்த திரையை கிழித்தெறிய அகிலத்தின் முழுமுதற் கடவுளான எம்பெருமான் திருவுளம் கொண்டார். அப்போது அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. பூமிக்கும் வானத்திற்கும் அப்பால் அளவிட முடியாத ஒரு மாபெரும் நெருப்பு பிழம்பு, ஒரு பேரொளி தூணாக அவர்கள் இருவருக்கும் நடுவே திடீரென தோன்றியது. அந்த நெருப்பின் வெப்பம் அகிலம் முழுவதையும் தகித்தது. கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற அந்த பேரொளி இருவரின் கண்களையும் கூசச் செய்தது. இருவருடைய அகந்தையும் அந்த சூட்டில் சற்று தணிந்தது. இது என்ன? எங்கிருந்து வந்தது இந்த நெருப்பு தூண்? இதன் தொடக்கம் எங்கே? இதன் முடிவு எங்கே என்று இருவரும் வியந்து நின்றனர். தங்கள் அகந்தையை நிரூபிக்க இருவருக்கும் ஒரு புதிய போட்டி எழுந்தது. இந்த நெருப்புத் தூணின் அடியை நான் காண்கிறேன் என்று சூளுரைத்தார் திருமால். இதன் முடியை, அதாவது உச்சியை நான் காண்கிறேன் என்று கர்ஜனை செய்தார் பிரம்மதேவன். யார் முதலில் அதை கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவானது. திருமால் ஒரு மாபெரும் வராகமாக, அதாவது பன்றி உருவம் எடுத்தார். தன் கூர்மையான கொம்புகளால் பூமியை குடைந்து கொண்டு இருள் சூழ்ந்த பாதாள உலகங்களை தாண்டி அந்த நெருப்புத் தூணின் அடியை தேடி பல யுகங்கள் கீழே சென்று கொண்டே இருந்தார். ஆனால் அந்த நெருப்பின் வேரை காணவே முடியவில்லை. போக போக அந்த நெருப்பின் பிரம்மாண்டம் விரிவடைந்து கொண்டே சென்றதே தவிர அதன் தொடக்கம் எங்குமாய் இல்லை. எவ்வளவோ ஆழம் சென்றும் அடியை காண முடியாமல் தன் அகந்தையை விட்டுவிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டு சோர்வோடு மேலே திரும்பினார் திருமால். அதே நேரத்தில் பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையாக உருவெடுத்தார். தன் சிறகுகளை விரித்து வானுலகங்களை தாண்டி அந்த நெருப்புத் தூணின் உச்சியை தேடி மேலே மேலே பறந்து கொண்டே இருந்தார். யுகம் யுகமாக பறந்தும் அந்த தூணின் உச்சி கண்ணுக்கு எட்டவே இல்லை. சோர்வடைந்து கீழே இறங்கும் வழியில் அந்த நெருப்புத் தூணின் மேலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்து கொண்டிருப்பதை கண்டார். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மதேவன் அந்த தாழம்பூவிடம் கேட்டார். நான் இந்த நெருப்புத் தூணின் உச்சியிலிருந்து பல யுகங்களாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று அது கூறியது. தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வராத பிரம்மதேவன் அந்த தாழம்பூவிடம் ஒரு பொய் சாட்சி சொல்லும்படி கேட்டார். நான் இந்த நெருப்புத் தூணின் உச்சியை கண்டுவிட்டேன் என்றும் அங்கிருந்து உன்னை எடுத்து வந்தேன் என்றும் திருமாலிடம் நீ எனக்காக சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறினார். தாழம்பூவும் ஈசனின் உண்மையை மறைத்து அந்த பொய்க்கு சம்மதித்தது. கீழே வந்த பிரம்மதேவன் திருமாலிடம்தான் உச்சியை கண்டுவிட்டதாகவும் அதற்கான சாட்சி இந்த தாழம்பூ என்றும் பொய் கூறினார். அந்த பொய் உரைக்கப்பட்ட மறுகணம் அகிலமே அதிரும் வண்ணம் அந்த மாபெரும் நெருப்புத்தூண் பயங்கரமான சத்தத்தோடு வெடித்து பிளந்தது. அந்த பேரொளிக்கு நடுவே நெற்றிக் கண்ணோடு, தலையில் பிறைச்சந்திரனோடு, கையில் சூலாயுதத்தோடு, புலித்தோல் அணிந்து முகத்தில் புன்முறுவலோடு ஆதிசிவன் வெளிப்பட்டார். தன் அடியையோ முடியையோ காண முடியாது என்பதை உணர்த்திய இறைவன் பிரம்மதேவனின் பொய்யை அம்பலப்படுத்தினார். உண்மையை மறைத்து பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ இனி சிவ பூஜைக்கு பயன்படாது என்று சாபமிட்டார். தற்பெருமை கொண்ட பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் தனியாக கோவில்கள் இருக்காது என தண்டித்தார். அதே சமயம் தன் இயலாமையை உணர்ந்து அகந்தையை விட்டு உண்மையை ஒப்புக்கொண்ட திருமாலுக்கு அருள் புரிந்தார். அகந்தை அழிந்த அந்த வினாடி இருவரும் சிவனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியே, எங்களை மன்னித்தருளுங்கள் என்று போற்றினர். தங்களுக்கு நடுவில் தோன்றிய அந்த நெருப்புத் தூணே பிரபஞ்சத்தின் ஆதி வடிவம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அன்று தோன்றிய அந்த மாபெரும் நெருப்புத் தூணே இன்று திருவண்ணாமலையாக உயர்ந்து நிற்கிறது. கார்த்திகை தீபத்தன்று நாம் ஏற்றும் மாபெரும் தீபம் அந்த நெருப்புத் தூணின் நினைவாகவே ஏற்றப்படுகிறது. அண்டசராசரங்களையும் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து, அருளும் ஐந்தொழில்களையும் செய்யும் அந்த பரம்பொருள் தனது திருவிளையாடல்களை அத்தோடு நிறுத்தவில்லை. இந்த உலகம் எவ்வாறு இயங்க வேண்டும், உயிர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், கர்ம வினைகள் எவ்வாறு தொடரும் என்பதை உணர்த்த அவர்
பல திருவுருவங்களை எடுத்தார். அந்த சிவலிங்கத்தின் தத்துவம் என்னவென்று மனிதர்களாகிய நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் உருவம் கொண்டவர்கள். உருவம் உள்ள ஒன்றுக்கு அழிவு உண்டு. உருவமே இல்லாத ஒன்று மனித அறிவுக்கு எட்டாது. அதனால் உருவமும் அருவமும் கலந்த தொடக்கமும் முடிவும் அற்ற ஒரு வடிவமாகவே லிங்க திருவுருவம் அமைந்தது. ஒரு சிறு விதைக்குள் எப்படி ஒரு மாபெரும் ஆலமரம் அடங்கியிருக்கிறதோ அதுபோல் அந்த ஒற்றை லிங்கத்திற்குள் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கியிருக்கிறது. நெருப்பு தூணாக நின்ற சிவபெருமான் மெல்ல மெல்ல குளிர்ந்து மலையாக மாறினார். அசைவற்றிருந்த பெருவெளியில் அசைவை உருவாக்க அவர் ஆனந்த தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அவருடைய உடுக்கையிலிருந்து பிறந்த முதல் ஒலிதான் ஓம் என்னும் பிரணவ மந்திரம். அந்த நாதத்தில் இருந்துதான் உலகின் அனைத்து ஒலிகளும் மொழிகளும் இசையும் வேதங்களும் பிறந்தன. அவரது ஒவ்வொரு அசைவிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் உருவாயின. அவரது விரிந்த சடைகள் 8 திசைகளையும் அளந்தன. அவர் ஆடிய அந்த ஆனந்த தாண்டவம் நடராஜர் என்னும் உன்னத வடிவமாக உருவெடுத்தது. ஒரு கையில் உடுக்கை, மறு கையில் நெருப்பு, அபயம் அளிக்கும் ஒரு கை, தூக்கிய திருவடியை காட்டும் மறுகை என அந்த நடனத்தில் ஒட்டுமொத்த தத்துவமும் அடங்கியிருந்தது. அண்டசராசரங்களையும் ஒற்றை அசைவில் இயக்கும் அந்த மாபெரும் ஈசன் ஏன் சுடுகாட்டில் வசிக்க வேண்டும்? ஏன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு உலகப்பற்றற்ற ஒரு பிச்சைக்காரனைப் போல காட்சியளிக்க வேண்டும்? செல்வமும் செழிப்பும் நிறைந்த வைகுண்டமும் சத்தியலோகமும் சொர்க்கமும் இருக்க கைலாயத்தின் உறைபணியில் எவ்வித ஆடம்பரமும் இன்றி அவர் அமர்ந்திருப்பதன் காரணம் என்ன? இந்த மாபெரும் தத்துவத்தை புரிந்து கொண்டால் மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரகசியமும் நமக்கு விளங்கிவிடும். மனிதனின் மிகப்பெரிய பயம் மரணம். ஆனால் அந்த மரணத்தின் முடிவில் எஞ்சுவது ஒரு பிடி சாம்பல் மட்டுமே. நாம் தேடித் தேடிச் சேர்த்த செல்வமும், ஆசை ஆசையாக வளர்த்த உடலும், சமூகத்தில் நாம் அடைந்த பதவியும், நம்மை சுற்றியுள்ள உறவுகளும், எல்லையற்ற அகந்தையும் கடைசியில் சுடுகாட்டுச் சாம்பலாகத்தான் மாறும் என்ற மாபெரும் உலக உண்மையை இறைவன் தன் திருமேனியில் பூசியிருக்கும் திருநீறு நமக்கு ஒவ்வொரு கணமும் உணர்த்துகிறது. தொடக்கமும் முடிவும் இல்லாத பரம்பொருளான ஈசனுக்கு மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்பதை உணர்த்தவே அவர் சுடுகாட்டை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளார். அழிக்கும் தொழிலைச் செய்யும் எம்பெருமான் அகிலத்தில் உள்ள மாயைகளை எல்லாம் அழித்து இறுதியில் எஞ்சியிருக்கும் பரிசுத்தமான ஆத்மாவை தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார். பட்டு ஆடைகளையும் நவமணிகளையும் மற்ற தேவர்கள் அணிந்திருக்க, ஈசனோ புலித்தோலை உடுத்தி மான் தோலின் மீது அமர்ந்து கொடிய விஷம் கொண்ட பாம்பை கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் வெறுக்கத்தக்கது அல்ல, அனைத்திலும் ஈசன் நீக்கமர நிறைந்துள்ளார் என்பதை இது காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாம்பு என்பது அடக்க முடியாத மனித மனத்தின் குறியீடு. எந்நேரமும் உலக ஆசைகளால் சீறி படமெடுக்கும் அந்த மனதை கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்தியவன் சிவனே என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. காலம் என்ற மாபெரும் சக்கரத்தை ஈசன் தன் தலைமுடிக்குள் அடக்கி வைத்திருக்கிறார் என்பதற்கு சான்றுதான் அவர் தலையில் சூடியிருக்கும் 3ஆம் பிறை நிலவு. வளர்பிறையும் தேய்பிறையுமாக மாறி மாறி வரும் சந்திரன் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை குறிக்கிறது. அதேபோல் பகீரதனின் மாபெரும் தவத்திற்காக விண்ணிலிருந்து ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்த கங்கை நதியை உலகத்தை காப்பாற்றுவதற்காக தன் ஒற்றை சடைமுடிக்குள் தாங்கி பின் பூமிக்கு மென்மையாக கொடுத்த மாபெரும் கருணை அவருடையது. அளவற்ற சக்தியை கொண்ட ஒருவன் அந்த சக்தியை எவ்வளவு பொறுமையாக கையாள வேண்டும் என்பதற்கு சிவபெருமானே மாபெரும் உதாரணம். இப்படி தன் திருமேனியிலேயே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் அடக்கி வைத்திருக்கும் எம்பெருமான் இந்த உலகத்தை காப்பாற்றச் செய்த ஒரு மாபெரும் தியாகத்தை இப்போது நாம் உணரப்போகிறோம். அதுதான் பார்க்கடல் கடையப்பட்ட திருவிளையாடல். 33 தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து மரணமில்லா பெருவாழ்வை தரும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தனர். மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் மாபெரும் பாம்பை கயிறாகவும் கொண்டு கடல் கடையப்பட்டது. பல யுகங்கள் கடையப்பட்ட அந்த கடலிலிருந்து முதலில் அவர்கள் எதிர்பார்த்த அமிர்தம் வரவில்லை. மாறாக உலகையே நொடிப்பொழுதில் சாம்பலாக்கக்கூடிய ஆலகால விஷம் கொதித்து எழுந்தது. அந்த விஷத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் திசையறியாமல் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். உலகை படைத்த பிரம்மதேவனாலும் உலகை காக்கும் திருமாலினாலும் கூட அந்த ஆலகால விஷத்தின் சீற்றத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அகிலமே அழிந்துவிடும் என்ற பேரச்சம் உருவானது. அனைவரும் தஞ்சம் புகுந்தது கைலாய மலையில் பேரமைதியோடு வீற்றிருக்கும் அந்த பரமேஸ்வரனிடம்தான். அப்பனே ஈசனே மாதேவா, இந்த உலகத்தை காப்பாற்று என்று அவர்கள் அவர் பாதங்களில் விழுந்து கதறினர். எவ்வுயிருக்கும் இறங்கும் அந்த மாபெரும் கருணைக்கடல் சிறிதும் தயங்காமல் அந்த ஆலகால விஷத்தை தன் திருக்கரங்களில் அள்ளினார். அகிலத்தை காப்பதற்காக அந்த மரண விஷத்தை தான் அருந்த முடிவெடுத்தார். விஷத்தை அவர் விழுங்கும்போது அகிலத்தின் தாயான அன்னை பார்வதி தேவி அந்த விஷம் ஈசனின் உடலுக்குள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தன் மென்மையான கைகளால் அவருடைய கழுத்தை இறுகப் பற்றிக் கொண்டாள். உலகத்தை அழிக்கும் அந்த மாபெரும் ஆலகால விஷம் ஈசனின் தொண்டையிலேயே உறைந்து நின்றது. விஷம் உள்ளே சென்றால் ஈசனின் உள்ளே இருக்கும் அண்டசராசரங்களும் அழிந்துவிடும், விஷத்தை வெளியே துப்பினால் வெளியே இருக்கும் உலகமும் அழிந்துவிடும் என்பதாலேயே அன்னையும் அப்பனும் அந்த விஷத்தை தொண்டையிலேயே நிறுத்தினர். அவருடைய கழுத்து விஷத்தின் தாக்கத்தால் நீல நிறமாக மாறியது. அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார்.
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை கொடுத்துவிட்டு உலகத்தின் அழிவை தடுக்க தனக்கு மட்டும் விஷத்தை வைத்துக் கொண்ட அந்த தியாகத்தின் ஆழத்தை, அந்த அளப்பரிய கருணையை எந்த அளவுகோலால் அளக்க முடியும்? விஷத்தையே அமுதமாக ஏற்றுக்கொண்ட அந்த பரம்பொருள் அன்பிற்கு மட்டுமே முழுமையாக கட்டுப்படக்கூடியவர். பக்தியோடு ஒரு வில்வ இலையை பறித்து போட்டால் கூட தன் முழு அருளையும் வாரி வழங்கும் எளியோர்க்கும் எளியவன் அவர். ஆனால் அந்த அன்பு மறுக்கப்படும் போது, தர்மம் மீறப்படும் போது, அகந்தை தலைதூக்கும் போது அதே ஈசன் எடுக்கும் ருத்ர அவதாரம் எத்தகையது தெரியுமா? அதை உணர்த்தியதுதான் தட்சனின் மாபெரும் யாகம். படைப்பு கடவுளான பிரம்மாவின் மகனான தட்சன் மாபெரும் தவ வலிமையும் எல்லையற்ற அதிகாரமும் கொண்டவன். அவனுடைய மகளாக அன்னை ஆதிபராசக்தி தாட்சாயணி என்ற பெயரில் அவதரித்தாள். தாட்சாயணி சிறு வயதில் இருந்தே சிவபெருமான் மீது அளவற்ற பக்தியும் காதலும் கொண்டிருந்தாள். ஆனால் சுடுகாட்டில் வசிக்கும் எவ்வித ஆடம்பரமும் இல்லாத சிவபெருமானை தட்சனுக்கு துளியும் பிடிக்கவில்லை. ஈசனை பலவாறு நிந்தித்தான். ஆனால் தாட்சாயணியோ தன் தந்தையின் விருப்பத்தை மீறி கைலாயநாதனான சிவபெருமானையே திருமணம் செய்து கொண்டாள். தன் மகள் தன்னிடம் சொல்லாமல் ஈசனை மணந்ததால் தட்சனின் அகந்தை பெரும் கோபமாக மாறியது. சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு மாபெரும் யாகத்தை ஏற்பாடு செய்தான் தட்சன். அந்த யாகத்திற்கு மூவுலகிலும் உள்ள அனைத்து தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள் என அனைவரையும் அழைத்தான். ஆனால் அகிலத்தின் நாயகனான சிவபெருமானுக்கும் தன் சொந்த மகளான தாட்சாயணிக்கும் மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை. வேள்வியில் அளிக்கப்படும் அவிர்பாகம் எனப்படும் யாக பலனை சிவபெருமானுக்கு அளிக்க மறுத்தான். கைலாயத்தில் இருந்த தாட்சாயணி தன் தந்தை நடத்தும் யாகத்தை பற்றி கேள்விப்பட்டாள். சிவபெருமான் எவ்வளவோ தடுத்தும் தந்தை மீதான பாசத்தால் அழைக்கப்படாத அந்த யாகத்திற்கு சென்றாள் தாட்சாயணி. அங்கு அவளுக்கு கிடைத்தது மாபெரும் அவமானம். ஒட்டுமொத்த தேவர்கள் சபையிலும் தன் சொந்த மகள் என்றும் பாராமல் தாட்சாயணியின் கண் முன்னே சிவபெருமானை மிக கடுமையாக இழிவாக பேசினான் தட்சன். தன் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தன் கணவனை, அகிலத்தின் முழுமுதற் கடவுளை தன் தந்தை அவமானப்படுத்துவதை தாட்சாயணியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஈசனை நிந்தித்த இந்த தட்சனின் ரத்தம் ஓடும் இந்த உடல் இனி எனக்கு தேவையில்லை என்று முழங்கிய தாட்சாயணி அந்த யாகத்தீயிலேயே குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அன்னை தீயில் மாண்டாள் என்ற செய்தி கைலாயத்தை எட்டிய மறுகணம் பேரமைதியாக இருந்த சிவபெருமான் மாபெரும் பிரளயமாக வெடித்தார். அகிலமே நடுங்கும் வண்ணம் அவருடைய கோபம் உச்சத்தை அடைந்தது. தன் சடாமுடியிலிருந்து ஒரு முடியை பீத்து ஆக்ரோஷமாக பூமியில் வீசினார். ஈசனின் அளவற்ற கோபத்திலிருந்து பல கோடி சூரியன்களின் வெப்பத்தோடு கைகளில் பயங்கரமான ஆயுதங்களோடு வீரபத்திரர் தோன்றினார். அவருடன் உக்கிரமான பத்திரகாளியும் தோன்றினாள். தட்சனின் யாகத்தை அழித்து அவனது அகந்தையை வேரோடு சாய்த்து வா என்று ஈசனிட்ட கட்டளையை ஏற்று பூதகணங்களோடு தட்சனின் யாகசாலைக்குள் நுழைந்தார் வீரபத்திரர். அங்கு நடந்த மாபெரும் அழிவில் தேவர்கள் அனைவரும் தலைதெறிக்க ஓடினர். அகந்தையின் உச்சத்தில் இருந்த தட்சனின் தலை வீரபத்திரரால் துண்டிக்கப்பட்டது. தர்மம் மீறப்பட்டால், இறைவனை நிந்தித்தால் என்ன நடக்கும் என்பதை உலகம் அன்று உணர்ந்து கொண்டது. யாகம் அழிந்தாலும் தன் பாதியை பறிகொடுத்த ஈசனின் சோகம் தீரவில்லை. யாக குண்டத்தில் எரிந்து கருகிய தன் காதல் மனைவியான தாட்சாயணியின் உடலை கைகளில் ஏந்தியபடி பித்து பிடித்தவரை போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்தார் எம்பெருமான். அகிலத்தை காக்கும் ஈசனே சோகத்தில் மூழ்கியதால் உலகத்தின் இயக்கம் நின்று போகும் அபாயம் ஏற்பட்டது. ஈசனின் இந்த துயரத்தை முடிவுக்கு கொண்டுவர திருமால் தன் சக்ராயுதத்தை ஏவி தாட்சாயணியின் உடலை பல துண்டுகளாக சிதறச் செய்தார். அன்னையின் உடல் பாகங்கள் பூமியில் விழுந்த இடங்கள் அனைத்தும் இன்று சக்தி பீடங்களாக, புண்ணிய திருத்தலங்களாக மாறி அருள்பாலிக்கின்றன. அன்னை இல்லாத அந்த தனிமையில் எவ்வித சலனமுமின்றி மீண்டும் ஒரு மாபெரும் தவத்தில் பல யுகங்கள் நீளும் ஒரு பேரமைதியில் ஆழ்ந்தார் சிவபெருமான். ஈசனின் கண்கள் மூடியதால் இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு மாபெரும் இருளில் மூழ்கியது என்று நினைத்து பாருங்கள். காதல் மனைவியை இழந்த ஒரு முழுமுதற் கடவுள் தன்னையே சுழன்று எரியும் நெருப்பாக மாற்றிக்கொண்டால் இந்த அகிலம் அதை தாங்குமா? அன்னை தாட்சாயணியின் உடலை சுமந்து கொண்டு பித்து பிடித்தவரைப் போல தெரிந்தவர் இப்போது யுகம் யுகமாக அசையற்ற ஒரு பெருந்தவத்தில் ஆழ்ந்துவிட்டார். அவருடைய அமைதி இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் ஆபத்தாக மாற காத்திருந்தது. ஈசன் தவத்தில் ஆழ்ந்ததும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான சமநிலை சிதைந்தது. சூரபத்மன், தாரகாசுரன் போன்ற கொடிய அசுரர்கள் வரம் பெற்று ஆட்டம் போட்டனர். சிவபெருமானுக்கும் அவரது சக்திக்கும் பிறக்கும் ஒரு மகனால் மட்டுமே தங்களை அழிக்க முடியும் என்ற வரத்தை அசுரர்கள் பெற்றிருந்தனர். ஈசன் தான் இப்போது மனைவி இல்லாமல் தவத்தில் ஆழ்ந்து விட்டாரே, இனி அவருக்கு எப்படி மகன் பிறப்பான் என்ற அகந்தைதான் அசுரர்களின் ஆட்டத்திற்கு காரணம். உலகமே அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் தர்மம் அழியும் போது அதை காக்க இந்த அகிலத்தின் அன்னை சும்மா இருப்பாளா? தாட்சாயணியாக தன் உயிரை மாய்த்த அந்த ஆதிபராசக்தி மீண்டும் மலையரசனான இமயவனுக்கு மகளாக பார்வதி என்ற பெயரில் அவதரித்தாள். சிறுவயதிலிருந்தே அவளுக்கு சிவபெருமான் மீது அளவற்ற காதலும் பக்தியும் இருந்தது. தன்னுடைய முந்தைய பிறவியின் ஞாபகங்களாலோ என்னவோ கைலாயநாதனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று உறுதி பூண்டாள். ஆனால் ஈசன் கண் திறக்காமல் தவத்தில் ஆழ்ந்து கிடந்தார். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு திட்டம் தீட்டினர். ஈசனின் தவத்தை கலைத்து அவர் மனதில் பார்வதி மீது காதலை உருவாக்க காமதேவனான மன்மதனை அனுப்பினர். மன்மதன் தன்னுடைய மலர்கணையை சிவபெருமான் மீது தொடுத்தான்.
தன்னுடைய மாபெரும் தவம் கலைந்ததால் ஈசனுக்கு அளவற்ற கோபம் வந்தது. அவருடைய நெற்றிக்கண் திறக்கப்பட்டது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட மாபெரும் நெருப்பு மன்மதனை அந்த இடத்திலேயே எரித்துச் சாம்பலாக்கியது. இது வெறும் கோபத்தினால் நடந்த நிகழ்வு அல்ல. இதில் ஒரு மாபெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது. கடவுளை அடைய காமமும் ஆசைகளும் தடையாக இருக்கும். அந்த ஆசைகளை, காமத்தை தன்னுடைய ஞானக்கண்ணான நெற்றிக்கண்ணால் ஈசன் எரித்து பொசுக்கினார். கடவுளின் அன்பு என்பது உடல் சார்ந்தது அல்ல, அது உயிர் சார்ந்தது என்பதை உலகிற்கு உணர்த்தியது இந்த நிகழ்வு. மன்மதன் அழிந்தாலும் பார்வதியின் பக்தி அழியவில்லை. தன்னுடைய அழகாலோ தேவர்களின் உதவியாலோ ஈசனை அடைய முடியாது என்பதை உணர்ந்த அன்னை பார்வதி கொடிய தவத்தை தொடங்கினாள். உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், காற்றை மட்டுமே சுவாசித்து ஒற்றை காலில் நின்று கொடிய தவம் புரிந்தாள். அவளுடைய தவத்தின் வெப்பம் மூவுலகத்தையும் தகித்தது. அவளுடைய உண்மையான அன்பை கண்டு ஈசன் மனம் இறங்கினார். ஆனால் உடனே காட்சி தராமல் அவளை சோதிக்க விரும்பினார். ஒரு வயதான முனிவர் வேடம் பூண்டு பார்வதியின் முன் வந்தார் ஈசன். வந்து, ஏன் ஒரு பிச்சைக்காரனை, சுடுகாட்டில் வாழும் சிவனை கணவனாக அடைய இந்த அளவுக்கு தவம் செய்கிறாய்? அவனுக்கு ஆடத் தெரியுமா, பாடத் தெரியுமா? அவனை விட்டுவிடு என்று சிவனையே இழிவாக பேசினார். அதை கேட்ட பார்வதி கொதித்தெழுந்தாள். என்னுடைய ஈசனை பற்றி தவறாக பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ இங்கிருந்து உடனே சென்றுவிடு என்று கோபத்துடன் கூறினாள். அவளுடைய ஆழமான அன்பையும் உறுதியையும் கண்ட ஈசன் தன்னுடைய உண்மை உருவத்தில் அவளுக்கு காட்சி தோன்றி அருள் புரிந்தார். அகிலமே மகிழ்ந்தது. தேவர்கள் பூக்களை தூவினர். கைலாயம் முழுவதும் மங்கள இசை ஒலித்தது. ஈசனுக்கும் அன்னை பார்வதிக்கும் மாபெரும் திருக்கல்யாணம் நடந்தது. சிவசக்தி இணைப்பு மீண்டும் நிகழ்ந்தது. உலகத்திற்கு மீண்டும் உயிரோட்டம் வந்தது. அந்த மாபெரும் இணைப்பின் மூலமாக அகிலத்தை காக்கும் மாபெரும் சக்தி ஒன்று உருவாக வேண்டியிருந்தது. அசுரர்களை அழிக்க ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த தீப்பொறிகள் கங்கையாற்றில் விழுந்து சரவணப் பொய்கையில் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த 6 குழந்தைகளும் அன்னை பார்வதியின் அரவணைப்பில் ஒன்றிணைந்து மாபெரும் அழகனான முருகப்பெருமானாக அவதரித்தார். அப்பனுக்கு பாடம் சொன்ன அந்த சுவாமிநாதனின் அவதாரம் சிவதத்துவத்தின் மற்றொரு மாபெரும் உச்சகட்டம். ஆனால் ஈசனின் திருவிளையாடல்கள் அத்தோடு நின்றுவிடவில்லை. மனிதர்களின் கவலையை தீர்க்க அவர் பூமியில் இறங்கி வந்து செய்த அதிசயங்கள் இன்னும் ஏராளம். பனி படர்ந்த கைலாய மலையில் வீற்றிருக்கும் அந்த பரமேஸ்வரன் சாதாரண மனிதர்களுக்காக ஏன் பூமிக்கு வர வேண்டும்? தேவர்களுக்கே கிடைக்காத தரிசனம் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி கிடைத்தது? வைகுண்டமும் சத்தியலோகமும் செல்ல முடியாத இடங்களுக்கு ஈசனின் கருணை எப்படி சென்றடைந்தது? இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுப்பதை உங்களால் தடுக்க முடியாது. இறைவன் என்பவன் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவன், அவனை நெருங்கவே முடியாது என்ற பயத்தை உடைத்தெறியவே அந்த பரம்பொருள் மனிதர்களோடு மனிதனாக, பித்தனாக, சித்தனாக பூமிக்கு வந்தார். அகிலத்தையே ஆளும் அந்த மகேஸ்வரன் ஒரு சாதாரண கூலியாளாக ஒரு ஏழை மூதாட்டிக்காக மண் சுமந்தார் என்றால் அந்த அன்பிற்கு ஈடு இணை ஏது? அதற்கு முன் மரணத்தையே வென்ற ஒரு மாபெரும் பக்தியின் சரித்திரத்தை பார்ப்போம். மிருகண்டு முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தனர். ஈசன் அவர்கள் முன் தோன்றி, உங்களுக்கு அறிவற்ற ஆனால் 100 ஆண்டுகள் வாழும் குழந்தை வேண்டுமா, அல்லது சகல கலைகளும் அறிந்த ஆனால் 16 வயதில் இறந்துவிடும் குழந்தை வேண்டுமா என்று கேட்டார். முனிவர் 16 வயதில் இறக்கும் அறிவார்ந்த குழந்தையையே தேர்ந்தெடுத்தார். அவர்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் சிறு வயதிலேயே சிவபெருமானின் மீது தீவிர பக்தி கொண்டவனாக வளர்ந்தான். நாள்கள் நகர்ந்தன. அவனுக்கு 16 வயது நெருங்கியது. அவனது பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுதனர். தன் மரணத்தின் காரணம் அறிந்த மார்க்கண்டேயன் கலங்கவில்லை. நேராக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கிருந்த சிவலிங்கத்தை கட்டித்தழுவி அகண்ட தவத்தில் ஆழ்ந்தான். அவனது உயிரை பறிக்க யமதர்மராஜன் நேரில் வந்தான். சிவலிங்கத்தை இறுகப்பிடித்துக் கொண்டிருக்கும் மார்க்கண்டேயன் மீது யமன் தனது கொடிய பாசக்கயிற்றை வீசினான். அந்த கயிறு பாலகன் மீதும் அவன் தழுவியிருந்த சிவலிங்கத்தின் மீதும் சேர்த்து விழுந்து சுருக்கியது. அகிலத்தின் நாயகன் மீது பாசக்கயிற்றை வீசும் துணிவு யமனுக்கு எப்படி வந்தது? மறுகணம் சீறி எழுந்த சிவபெருமான் மாபெரும் சத்தத்தோடு லிங்கத்தை பிளந்து கொண்டு உக்கிரமாக வெளிப்பட்டார். தன் இடது காலால் யமனை ஓங்கி உதைத்து கீழே தள்ளினார். தன்னுடைய பக்தனை காக்க மரணத்தின் தேவனையே மரணிக்கச் செய்தார் அந்த மிருத்யுஞ்சயன். அன்று முதல் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது என்ற மாபெரும் வரத்தை அளித்தார். அந்த ஈசனின் பாதங்களை பற்றிக் கொண்டால் மரணம் கூட நம்மை தீண்ட பயப்படும் என்பதை உலகம் உணர்ந்தது. சிவனை போற்றி. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஈசன் செய்த ஏதாவது ஒரு மாபெரும் அற்புதம் நடந்திருக்கிறதா? சிவபெருமானின் எந்த திருவிளையாடல் உங்கள் மனதை மிகவும் நெகிழ செய்தது? அதை தவறாமல் கீழே எழுதி பகிருங்கள். உங்களுடைய அனுபவங்களை படித்து மற்றவர்களும் சிவனருளை பெறட்டும். அனைவருடைய கருத்துக்களையும் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அந்த பரம்பொருளின் கருணையை உணர்வோம். மரணத்தையே வென்ற ஈசன் மதுரையில் ஒரு சாதாரண பாட்டிக்காக கூலியாளாக மாறியது ஏன்? வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றின் கரையை அடைக்க மதுரை பாண்டிய மன்னன் உத்தரவிட்டான். வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கரையை அடைக்க மண் சுமக்க வரவேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது.
மதுரையில் வந்தி என்றொரு ஏழை மூதாட்டி இருந்தாள். ஈசன் மீது அளவற்ற பக்தி கொண்டவள். அவளுக்கு உறவு என்று சொல்ல யாருமில்லை. தினமும் பிட்டு விற்று பிழைப்பு நடத்தி வந்தாள். தள்ளாத வயதில் தன்னால் எப்படி போய் மண் சுமக்க முடியும்? மன்னனின் தண்டனைக்கு ஆளாக நேரிடுமே என்று சிவபெருமானை எண்ணி கண்ணீர் விட்டு கதறினாள். அவளது தூய்மையான கண்ணீர் கைலாயத்தில் இருந்த ஈசனின் மனதை உருக்கியது. ஒரு கூலித் தொழிலாளியாக தலையில் ஒரு கந்தல் துணியை முண்டாசாக கட்டிக்கொண்டு கையில் ஒரு மண்வெட்டியோடு பிட்டு விற்கும் வந்திப்பாட்டியின் முன்னே வந்து நின்றார் எம்பெருமான். பாட்டி, உனக்காக நான் ஆற்றங்கரைக்கு போய் மண் சுமக்கிறேன். கூலியாக எனக்கு உன்னுடைய பிட்டு தருவாயா என்று கேட்டார். பாட்டியும் ஆசையோடு உதிர்ந்து போன பிட்டை கூலியாக கொடுத்தாள். அகில உலகங்களுக்கும் படியளக்கும் அந்த அன்னதான பிரபு ஒரு ஏழை பாட்டி கொடுத்த உதிர்ந்த பிட்டை அமுதம் போல் உண்டார். பின்னர் மண்வெட்டியை தூக்கிக் கொண்டு ஆற்றங்கரைக்குச் சென்றார். ஆனால் அங்கே அவர் வேலை செய்யவில்லை. மரத்தடியில் தூங்குவதும் மற்றவர்களிடம் வம்பு இழுப்பதுமாக விளையாடிக் கொண்டிருந்தார். மற்றவர்களெல்லாம் கரையை அடைத்து முடிக்க ஈசன் அடைக்க வேண்டிய பகுதி மட்டும் அடைபடாமல் திறந்தே கிடந்தது. ஆற்றின் நீர் ஊருக்குள் புகத் தொடங்கியது. இதை கேள்விப்பட்ட மன்னன் கோபத்தின் உச்சிக்குச் சென்றான். கையில் பிரம்போடு ஆற்றங்கரைக்கு ஓடி வந்தான். வேலையே செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்த அந்த கூலியாளை பார்த்ததும் கையில் இருந்த பிரம்பால் ஈசனின் முதுகில் ஓங்கி அடித்தான். அங்கேதான் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. மன்னன் ஈசனின் முதுகில் அடித்த அந்த ஒரு அடி அகிலத்தில் உள்ள அனைவரின் முதுகிலும் விழுந்தது. ஆற்றில் நின்றவர்கள், கரையில் நின்றவர்கள், அரண்மனையில் இருந்தவர்கள், விலங்குகள், பறவைகள் என ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் முதுகிலும் அந்த அடி விழுந்தது. ஏன், அடித்த மன்னனின் முதுகிலும் அந்த வலி சுளீரென உரைத்தது. அரசன் அதிர்ந்து நின்றான். கூலியாளாக வந்தவர் யார் என உணராமல் திகைத்தான். அடுத்த நொடி கூலியாளாக வந்த ஈசன் ஒரு கூடை மண்ணை எடுத்து அந்த உடைப்பில் கொட்டினார். மறுகணம் வைகை நதியின் சீற்றமடங்கியது. வந்திப்பாட்டிக்கு தன் கருணையை காட்டி அவளுக்கு முக்தியளித்து மறைந்தார் ஈசன். உலகை காக்கும் பரம்பொருள் உண்மையான அன்புக்கு மட்டுமே அடிமை என்பதை இந்த வையகத்திற்கு உணர்த்திய மாபெரும் தருணம் அது. பக்திக்காக தன் முதுகில் அடிவாங்கிய அந்த பரமேஸ்வரன் மனிதர்களின் அறியாமையை நீக்கவும் அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்தவும் பல நேரங்களில் மிகவும் கடுமையான ரூபங்களை எடுக்க வேண்டி வந்தது. கருணை கடலான ஈசன் எதற்காக தன் சாந்தமான வடிவத்தை மாற்றி பயங்கரமான பைரவராக அவதாரம் எடுத்தார் தெரியுமா? ஆணவத்தின் உச்சத்திற்குச் சென்ற பிரம்மதேவனின் ஒரு தலையையே கொய்ய வேண்டிய அவசியம் ஈசனுக்கு ஏன் வந்தது? அந்த மாபெரும் ரகசியம். படைப்பின் நாயகனான பிரம்மதேவனுக்கு தொடக்க காலத்தில் 5 தலைகள் இருந்தன தெரியுமா? சிவபெருமானைப் போலவே தனக்கும் 5 தலைகள் இருப்பதால் சிவனுக்கு தான் எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்ற மாபெரும் கர்வம் பிரம்மனின் மனதிற்குள் விஷம் போல பரவியது. நானே இந்த உலகங்களை படைக்கிறேன், நானே முழுமுதல் கடவுள் என்று அகந்தையின் உச்சிக்குச் சென்று பிதற்றத் தொடங்கினார் பிரம்மதேவன். தான் படைத்த முனிவர்களிடமும் தேவர்களிடமும் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அகிலத்தின் நாயகனான எம்பெருமான் அந்த ஆணவத்தை வேரோடு சாய்க்க திருவுள்ளம் கொண்டார். பேரமைதியின் உருவமான சிவபெருமான் மாபெரும் உக்கிரமான பைரவராக உருவெடுத்தார். இருள் சூழ்ந்த மாபெரும் உருவத்தோடு கைகளில் பயங்கரமான ஆயுதங்களோடு நாயை வாகனமாக கொண்டு தோன்றிய அந்த கால பைரவரை கண்டவுடனேயே உலகமும் அஞ்சி நடுங்கியது. பிரம்மனின் எதிரே வந்து நின்ற பைரவர் தன் இடதுகை சுண்டு விரலின் நகத்தால் ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருந்த பிரம்மனின் அந்த 5வது தலையை ஒரே நொடியில் கொய்து எறிந்தார். பிரம்மதேவனின் அகந்தை சுக்குநூறாக உடைந்தது. உண்மையான பரம்பொருள் யார் என்பதை பிரம்மன் உணர்ந்து பைரவரின் காலடிகளில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார். ஆனால் சிவபெருமானின் திருவிளையாடல் அதோடு முடியவில்லை. பிரம்மனின் தலையை கொய்ததால் பிரம்மஹத்தி தோஷம் பைரவரை பற்றிக் கொண்டது. கொய்யப்பட்ட அந்த 5வது தலையின் மண்டையோடு பைரவரின் கையை விட்டு அகலவே இல்லை. அகிலத்தையே ஆளும் பரம்பொருள் உலகிற்கு ஒரு மாபெரும் தத்துவத்தை உணர்த்த அந்த மண்டையோட்டை கையில் ஏந்தியபடி நிர்வாண கோலத்தில் ஒரு பிச்சைக்காரனைப் போல பிச்சாடனர் என்ற உருவத்தில் பூமி முழுவதும் யாத்திரை மேற்கொண்டார். எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவராக இருந்தாலும் செய்த கர்ம வினைக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை உணர்த்தவே ஈசன் அந்த கோலத்தை ஏற்றார். பல காலங்கள் அலைந்து திரிந்து இறுதியாக காசி மாநகரை அடைந்தபோதுதான் அந்த மண்டையோடு அவர் கையை விட்டு அகன்றது. காசியில் ஈசனின் கையை விட்டு மண்டையோடு கீழே விழுந்த அந்த புனிதமான இடமே இன்று கபாலமோசன தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அகந்தை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஈசன் சும்மா விடமாட்டார் என்பதற்கு மற்றொரு மாபெரும் சான்று இலங்கை வேந்தன் ராவணனின் வரலாறு. ராவணன் மாபெரும் சிவபக்தன், வேதங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவன். ஆனால் தன்னுடைய உடல் வலிமையின் மீதும் தவ வலிமையின் மீதும் அவனுக்கு அளவற்ற ஆணவம் இருந்தது. ஒருமுறை தன் புஷ்பக விமானத்தில் வானில் சென்று கொண்டிருந்த ராவணன் கைலாய மலையின் அருகே வந்தான். அவனது விமானம் கைலாய மலையை தாண்டிச் செல்ல மறுத்தது. தடையை உணர்ந்த ராவணன் பெருங்கோபம் கொண்டான். சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையையே தன் கைகளால் வேரோடு பெயர்த்து எடுத்து வேறு இடத்தில் வைக்க முடிவெடுத்தான். தன் 20 கைகளாலும் கைலாய மலையின் அடியில் கைவிட்டு அந்த மாபெரும் மலையை தூக்கினான் ராவணன். மலை லேசாக அசைந்தது. கைலாயத்தில் இருந்த அன்னை பார்வதி தேவி சற்றே அஞ்சி சிவபெருமானை இறுகப் பற்றிக் கொண்டாள். அகிலத்தின் அன்னையையே அச்சுறுத்திய ராவணனின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் சலனமே இன்றி தன் கால் கட்டை விரலை லேசாக கீழே அழுத்தினார்.
அவ்வளவுதான், கைலாய மலை மாபெரும் எடையோடு ராவணனின் கைகளை அழுத்தி கீழே இறங்கியது. மலையின் அடியில் சிக்கிக் கொண்ட ராவணன் வலியால் மூவுலகமும் அதிரும்படி கதறினான். பல ஆண்டுகள் அந்த மலையின் அடியில் சிக்கித் தவித்த ராவணன் தன் தவறை முழுமையாக உணர்ந்தான். சிவபெருமானின் கருணையை பெற தன்னுடைய கைகளிலிருந்த நரம்புகளை பீத்து அதையே வீணையின் தம்பிகளாக்கி மாபெரும் சாமகானம் பாடினான். அவன் பாடிய அந்த பாடல்தான் இன்று வரை பக்தர்களால் போற்றப்படும் சிவதாண்டவ ஸ்தோத்திரம். அவனது உண்மையான பக்தியைக் கண்ட கருணைக் கடலான ஈசன் அவனை மன்னித்து விடுவித்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு சந்திரஹாசம் என்ற மாபெரும் வாளையும் பரிசாக அளித்தார். கர்வத்தை அழித்து தண்டனை வழங்கும் அதே ஈசன் தூய்மையான அன்பிற்கு எப்படி அடிமையாகிறார் என்பதை நினைத்தால் நெஞ்சம் உருகும். ஆகம விதிகள், மந்திரங்கள், யாகங்கள் என எதுவும் தெரியாத ஒரு சாதாரண வேடனின் அன்பிற்கு அந்த பரமேஸ்வரன் எப்படி தன்னை முழுமையாக ஒப்படைத்தார் என்ற வரலாற்றை கேட்போம். காளஹஸ்தி என்னும் அடர்ந்த வனப்பகுதியில் திண்ணன் என்றொரு மலைவாழ் வேடன் இருந்தான். ஒருநாள் வேட்டைக்கு சென்றபோது காட்டின் நடுவே தனித்து விடப்பட்ட ஒரு மாபெரும் சிவலிங்கத்தை கண்டான். அந்த லிங்கத்தை கண்ட மாத்திரத்தில் அவனுக்குள் முற்பிறவியின் பக்தி பொங்கி எழுந்தது. ஐயோ, இந்த ஈசன் இங்கு தனியாக இருக்கிறாரே, இவருக்கு யார் உணவு கொடுப்பார்கள் என்று அவன் மனம் துடித்தது. இறைவனுக்கு ஆகம விதிகளின்படி பூஜை செய்ய அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் உண்மையான அன்பு மட்டுமே. தினமும் வேட்டைக்குச் சென்று நல்ல கொழுத்த மான் இறைச்சியை தீயில் வாட்டி அதை தன் வாயிலிட்டுச் சுவைத்து நல்ல இறைச்சியை மட்டும் ஈசனுக்கு படைக்க ஒரு இலையில் எடுத்துக்கொள்வான். இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய தன் வாயிலேயே ஆற்றின் நன்னீரை நிரப்பிக் கொள்வான். இறைவனுக்குச் சூட்ட தன் தலைமுடியில் காட்டுப்பூக்களை செருகிக் கொள்வான். நேராக லிங்கத்தின் முன் வந்து தன் வாயிலிருந்த நீரை அந்த மாபெரும் பரம்பொருளின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்வான். தலையிலிருந்த பூக்களை எடுத்து ஈசனின் மீது தூவுவான். தான் சுவைத்து வைத்திருந்த இறைச்சியை இறைவனுக்கு ஊட்டி மகிழ்வான். அதே கோவிலில் தினமும் சிவ ஆகம விதிகளின்படி பூஜை செய்யும் சிவகோசரியார் என்ற அந்தணர் இந்த செயல்களைக் கண்டு பதறிப்போனார். ஈசனின் சன்னதியில் இறைச்சியும் எச்சில் நீரும் இருப்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதார். இறைவா, இந்த அபச்சாரத்தை ஏன் பொறுத்துக் கொள்கிறாய் என்று கதறினார். சிவகோசரியாருக்கு திண்ணனின் தூய்மையான அன்பை உணர்த்த ஈசன் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் திண்ணன் வழக்கம் போல இறைவனை காண வந்தான். அங்கே அவனது நெஞ்சை பிளக்கும் ஒரு காட்சி காத்திருந்தது. சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பதைபதைத்து போன திண்ணன் பச்சிலைகளை பறித்து வந்து சாறு பிழிந்து பார்த்தான். ரத்தம் நிற்கவில்லை. என் ஈசனுக்கு கண் பார்வையே போய்விடுமே என்று துடித்த அந்த வேடன் சற்றும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த கூர்மையான அம்பை எடுத்து தன்னுடைய வலது கண்ணை தோண்டி எடுத்தான். பக்தி பெருக்கோடு அதை எடுத்து சிவலிங்கத்தின் வலது கண்ணில் அப்பினான். என்ன ஆச்சரியம்! லிங்கத்தின் கண்ணில் ரத்தம் நின்றது. திண்ணன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த நொடியே சிவலிங்கத்தின் இடது கண்ணில் இருந்தும் ரத்தம் பெருக தொடங்கியது. இம்முறை திண்ணன் சற்றும் தயங்கவில்லை. தன்னுடைய இடது கண்ணையும் தோண்டி இறைவனுக்கு வைக்க முடிவெடுத்தான். ஆனால் இரு கண்களும் இல்லாவிட்டால் லிங்கத்தின் இடது கண் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஆகையால் தன் இடது காலின் பெருவிரலை தூக்கி சிவலிங்கத்தின் ரத்தம் வடியும் இடது கண்ணின் மீது சரியாக வைத்துக்கொண்டு தன் கையில் இருந்த அம்பால் தன்னுடைய எஞ்சியிருந்த ஒரே கண்ணையும் தோண்ட முற்பட்டான். அந்த தூய்மையான அன்பின் உச்சத்தை கண்ட எம்பெருமான் மாபெரும் சத்தத்தோடு லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார். நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று திண்ணனின் கையை பிடித்து தடுத்தார். தன் கண்களையே ஈசனுக்காக தந்ததால் திண்ணன் அன்று முதல் கண்ணப்ப நாயனார் என்று அகிலத்தாரால் போற்றப்பட்டார். அவருக்கு தன் வலப்பக்கத்தில் நிரந்தரமான இடத்தை அளித்து முக்தி கொடுத்தார் ஈசன். பார்த்தீர்களா? வேதங்களும் யாகங்களும் செய்யாத ஒரு சாதாரண வேடனின் அன்பிற்கு அந்த பரமேஸ்வரன் எப்படி வசப்பட்டார் என்று. இதே போல ஈசனின் அன்பை பெறுவதற்கு நாம் செல்வத்தையோ பதவியையோ கொடுக்க வேண்டியதில்லை. உண்மையான தூய்மையான பக்தியை மட்டுமே அவர் கேட்கிறார். அந்த பக்தியின் உச்சமாக சிறுவன் ஒருவன் ஈசனை எண்ணி பாடிய பாடலுக்காக அந்த பரம்பொருள் என்ன செய்தார் தெரியுமா? வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது போல ஈசனின் கருணை எப்படி பெருக்கெடுத்தது என்பதை ஆழமாக உணர. சீர்காழி குளக்கரையில் பசியால் அழுது கொண்டிருந்தது அந்த சிறு குழந்தை. தந்தையோ நீராடச் சென்றிருந்தார். கரையில் தனித்து விடப்பட்ட குழந்தையின் அழுகுரல் பல யுகங்களாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் அம்மையப்பனின் செவிகளை எட்டியது. அகிலத்துக்கே படியளக்கும் அன்னபூரணியான பார்வதி தேவி தன் குழந்தையை பசியோடு விடச் சம்மதிப்பாளா? வானத்தில் ரிஷப வாகனத்தில் ஈசனோடு காட்சி தந்த அன்னை ஞானத்தை அமுதமாக குழைத்து ஒரு பொற்கிண்ணத்தில் அந்த சிறுவனுக்கு பாலூட்டினாள். நீராடிவிட்டு திரும்பிய தந்தை குழந்தையின் உதட்டில் பால் வடிவதைக் கண்டு கோபமுற்றார். யார் உனக்கு பால் கொடுத்தது என்று கையில் குச்சியோடு மிரட்டினார். பசி தீர்ந்த அந்த குழந்தை ஒரு கையால் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மறுகையால் வானத்தை நோக்கி கைகாட்டியது. தோடுடைய செவியன் என்று தன் மழலை குரலில் ஈசனை பாடி துதித்தது. அந்த சிறுவன்தான் திருஞான சம்பந்தர். பல 1000 ஆண்டுகளாக முனிவர்களும் சித்தர்களும் தவமிருந்து தேடிய சிவ தத்துவத்தை, ஈசனின் கருணையை ஒரு சிறு குழந்தை தன் ஒற்றை பாடலால் உலகிற்கு உணர்த்தியது. இதுதான் ஈசனின் மாபெரும் கருணை. பாடிய சிறுவனுக்கு பொற்றாளம் கொடுத்தார். கல்லோடு கட்டி கடலில் வீசப்பட்ட திருநாவுக்கரசர் சொற்றுணை வேதியன் என்று பாடிய மறுகணம் அந்த கல்லை மிதக்கச் செய்து தெப்பமாக காப்பாற்றினார்.
சுந்தரருக்காகத்தானே தூது சென்றார். மாணிக்க வாசகருக்காக நரியை பரியாக்கினார். வந்திப்பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டார். இவை யாவும் வெறும் வரலாறுகள் அல்ல, அகந்தை ஒழிந்து அன்பு பெருகும்போது கடவுளே இறங்கி வருவார் என்று மனித குலத்திற்கு ஈசன் விட்டுச் சென்ற மாபெரும் தத்துவங்கள். ஈசனை தேடி நாம் எங்கும் அலைய தேவையில்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவரே நீக்கமர நிறைந்துள்ளார். நிலமாக காஞ்சிபுரத்திலும், நீராக திருவானைக்காவலிலும், நெருப்பாக திருவண்ணாமலையிலும், காற்றாக காளஹஸ்தியிலும், ஆகாயமாக சிதம்பரத்திலும் பஞ்சபூதங்களாக வீற்றிருப்பவர் அவரே. நம் உடலும் இந்த 5 பூதங்களால் ஆனதுதான். அதாவது ஈசன் வெளியே எங்கோ இல்லை, நம் உள்ளேயே நம் மூச்சு காற்றாக, நம் உயிர் நாடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார். நெருப்பு தூணாகத் தொடங்கி ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்து சுடுகாட்டுச் சாம்பலை பூசிக்கொண்டு மண்டையோட்டை கையில் ஏந்தி பித்தனாக, பைரவனாக, தட்சிணாமூர்த்தியாக, நடராஜனாக எம்பெருமான் எடுத்த ஒவ்வொரு வடிவமும் மனிதரின் ஆணவத்தை அழிக்கவும் அன்பை வளர்க்கவும் மட்டுமே. அவர் ஆடாமல் அசையாமல் தியானத்தில் ஆழ்ந்திருந்தால் உலகம் அமைதியாக இயங்கும். அவர் ஆனந்த தாண்டவம் ஆடினால் புதிய பிரபஞ்சங்கள் உருவாகும். ஊழிக்கூத்து ஆடினால் எல்லாமே அழிந்து மீண்டும் ஒரு பெரும் வெறுமை தோன்றும். அந்த ஆதி அந்தமற்ற வெறுமையிலும் அவர் மட்டுமே நிரந்தரமாக எஞ்சி நிற்பார். உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமான லிங்கமாகவும் வீற்றிருக்கும் ஈசனை புரிந்து கொள்ள செல்வமோ மாபெரும் தவமோ தேவையில்லை. மார்க்கண்டேயனைப் போல ஆழமான நம்பிக்கையும், கண்ணப்பனைப் போல களங்கமற்ற அன்பும், வந்திப்பாட்டியைப் போல தூய்மையான பக்தியும் இருந்தால் போதும். உங்கள் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் அந்த பரமேஸ்வரனை உங்களால் முழுமையாக உணர முடியும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், துயரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், திக்கற்று நிற்கும்போது கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தி நெஞ்சார ஓம் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். அந்த நொடியே உங்கள் மனதிற்குள் ஒரு மாபெரும் அமைதி இறங்குவதை, ஒரு பெரும் சக்தி உங்களை அரவணைப்பதை உணர்வீர்கள். உடுக்கையின் நாதத்திலிருந்து பிறந்த இந்த உலகமும் அதன் மாயைகளும் விலகி எல்லையற்ற அந்த ஈசனின் பாதங்களை பற்றிக் கொள்வது மட்டுமே நிலையான அமைதியை தரும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பான சிவனை போற்றி அடியார்களே, இதுவரை நாம் பயணித்த இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தில் ஈசனின் அளவற்ற கருணையையும் அவதார மகிமைகளையும் ஆழமாக உணர்ந்திருப்பீர்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த நெடிய பயணம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஈசனின் அருளை நீங்கள் நேரில் உணர்ந்த தருணங்களை மறக்காமல் கீழே கருத்துக்களாக பதிவிடுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் சிவனருளை பெற உதவுங்கள். ஈசனின் பெருமைகளை தொடர்ந்து கேட்க நமது சிவனை போற்றி வலையொலியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானின் அருள் உங்கள் குடும்பம் முழுவதும் நிறைந்து நன்மைகள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.